மதுரையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் தயாராகி வருகிறது தாவேக மாநாட்டிற்கான அரங்கம். இன்னொரு புறம் தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் மதுரைக்கு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். ஏற்கனவே விஜயினுடைய பெற்றோர் அங்கு மதுரை வந்திருக்கக்கூடிய நிலையில தாவேக கட்சியின் தலைவர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. என்ன மார்க்கமாக அவர் மதுரை பயணம் செய்கிறார்? மேலும் விவரங்கள் என்ன மணிகண்டன்? தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற நோக்கத்துல பேக்லைன்ல இந்த இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. 1967, 77 ஆகிய தேர்தல்கள்ல நடைபெற்றது போல மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையில தான் அந்த மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மாநாட்டுல கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் சாலை மார்க்கமாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து மதுரை புறப்பட்டிருக்கிறார். அவரது சொந்த வாகனத்துல தற்போது சாலை மார்க்கமாக வரக்கூடிய அவர் இன்று இரவுக்குள் மதுரை வந்தடைவார் என தாவேகா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு 3 இடங்கள்ல தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய 2 நட்சத்திர விடுதிகள்ல அவருக்கான தனி அறை என்பது ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநாட்டு திடலை, அதாவது நாளைய தினம் காலையில அவர் புறப்பட்டு வந்தால் இதனால பிரச்சனைகள் ஏற்படும் என்ற அடிப்படையில மாநாட்டு திடலையே அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் கிரீன் ரூம் ஒன்று ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரது பெற்றோர் அவர் தங்குவதற்கு தனியாக கேரவன் வாகனங்கள் இன்று காலை மாநாட்டு மேடைக்கு பின்புறம் தனியாக ரிசர்வ் செய்து தயார் நிலையில நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடங்கள்ல ஏதேனும் ஒரு இடத்துல அவர் தங்கி இரவு மாநாட்டு பந்தலுக்கு வந்தடைவார் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மாநாட்டு பந்தல்ல இருக்கக்கூடிய கேரவன்லயோ அல்லது அவருக்கென தனியாக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறையிலேயோ அவர் தங்கி ஓய்வெடுத்ததற்கு பிறகாக நள்ளிரவுல மாநாட்டு ஏற்பாடுகளையும் அவர் பார்வையிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.